பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இப்போது நம்ம பாத்தீங்கன்னா சாபானுடைய கடைசி வாரத்தை அடைந்து விட்டோம். இந்த வியாழன் வெள்ளி ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அடுத்த வாரம் வியாழன் வெள்ளி நம்ம ரமலான்ல இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு நல்ல நசீபை தருவானாக. இந்த வாரம் கடைசி வாரம் நமக்கு என்ன ஆகுது, ஒரு வருடம் முடிய போகுது. எப்பயுமே ஒரு ரமலான்ல இருந்து அடுத்த ரமலான் வரையும் இருக்கிறது ஒரு வருடமாக கணக்கிடப்படும். அதனால ஒரு வருடத்துக்குண்டான எல்லா விஷயங்களுமே நமக்கு இந்த இதோட முடிஞ்சு ரமலான்ல என்ன ஆகும், இன்னும் புதுப்பிக்கப்பட்டு மறுபடியும் புதுசா எல்லாம் கிடைக்கும். அதனால கடைசியா நம்ம இந்த சிறப்புக்குரிய வேளன் வெள்ளி நாட்கள்ல நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்துல துவா செய்தீங்கன்னா வருடம் முழுவதும் செய்த குறைகள் எல்லாம் நீங்கி, கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். தேவைகள் வெகு விரைவில் உங்களுக்கு கபலாக்கப்படும். இப்ப அந்த அமல்கள் பார்க்கலாம். எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு தொகுப்பான அமல்கள் தான். இது குறிப்பிட்டு இதுதான் நம்ம சொல்ல முடியாது. ஒரு தொகுப்பு, அதாவது 5 சூறா ஓதணும், 5 திக்ரு ஓதணும், அது போக ஒரு 3 அமல் செய்யணும். இதை நான் ஒட்டுக்கா நான் ஒன்னொன்னா சொல்றேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளதான் ஆகும். கண்டிப்பா நீங்க செய்து கொள்ளலாம். எப்ப டைம் கிடைச்சாலும் இந்த வியாழன் வெள்ளி நாட்கள்ல இதை செஞ்சிருங்க. முதல்ல நான் சூறால இருந்து ஆரம்பிச்சிடறேன். சூறால பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் காஃபிரூன் சூறாவை ஓதணும். எப்படி ஓதணுங்கிறத அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சூறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஓதறக்கூடிய முறையை சொல்றேன். அடுத்தது நஸ்ரு சூறானா இதா ஜஹா நஸ்ருல்லாஹி அந்த சூறா. அடுத்தது இக்லா சூறா, அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் சூறா. அடுத்தது ஃபலக் சூறா, அதாவது குல்லவுது பிரபில் ஃபலக் சூறா. அதுக்கப்புறம் அன்னா சூறா, குல்லவுது பிரபின்னா சூறா. இந்த 5 சூறாவை ஒவ்வொரு சூறாவையும் நீங்க ஓத ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னு சொல்லி ஆரம்பிச்சு இறுதியில அல்ஹம்துலில்லான்னு சொல்லி முடிக்கணும். பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கணும், அல்ஹம்துலில்லா சொல்லி முடிக்கணும். ஒவ்வொரு சூறாவையும் இப்படிதான் நீங்க ஓதணும். பிஸ்மி சொல்லி காஃபிரூன் சூறா ஓதணும், அல்ஹம்துலில்லான்னு சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் பிஸ்மி சொல்லி அடுத்த சூறா ஓதி அல்ஹம்துலில்லான்னு சொல்லி முடிக்கணும். இந்த மாதிரி நீங்க 5 சூறாவையுமே என்ன பண்ணும், ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்க. ஓகேவா? ஒரு தடவை தான். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச சூறாவா தான் இருக்கும். ஈஸியா ஓதிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் 5 சூறா ஓதிடணும். ஓதுனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த 5 திக்ர ஓதுங்க. யா அல்லாஹு யா ரஹ்மானு. அல்லாஹு என்ன பண்றோம், அர் ரஹ்மான்னு சொல்லி அழைக்கிறோம். அப்படின்னா அளவற்ற அருளாளன்னு அர்த்தம். யா அல்லாஹு யா ரஹ்மானுவை நீங்க 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது யா ஹையு யா கையும், இதை நீங்க என்ன பண்ணும், 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. இது உயிருள்ளவன் நித்தியமானவன் அர்த்தம். அடுத்தது அல்லாஹு ரப்பி லா உஸ்ரிக்கு பிஹி செய்கன். யா அல்லாஹ், உனக்கு நான் யாரையுமே இணை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 தடவை வலியுறுத்தி சொல்றோம். அல்லாஹு ரப்பி. அல்லாஹுனாலும் நம்ம அல்லாஹ்தான் அழைக்கிறோம். இன்னொரு தடவை அல்லாஹுனாலும் அல்லாஹ்தான் அழைக்கிறோம். ரப்பினா என்னுடைய ரப்பேன்னு அழைக்கிறோம். 3 தடவை வலியுறுத்தி கூப்பிடுறோம். இதை 100 முறை ஒதுக்குங்க. அடுத்தது யா அவ்வளுல் ஆஹிரு, இல்ல யா அவ்வளுல் யா ஆஹிருன்னு ஓதலாம். சேர்த்து ஓதுனா இல் போட்டு ஓதணும். சேர்த்தாம ஓதனம்னா இப்படி ஓதிக்கலாம், எப்படியாவது ஓதிக்கலாம். 2 ஒரே அர்த்தம் தான். 100 முறை ஓதணும். அதுக்கு பிறகு இப்ப நான் சொல்லக்கூடிய அமல்கள்லாம் ஒரு தடவை மட்டும் செஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன திக்ரு மட்டும் 100 தடவை ஓதிட்டு அடுத்து நான் இப்ப சொல்லக்கூடியது ஒரு தடவை செஞ்சுக்கோங்க. அதுல சூரா யாசின் ஓதிக்கோங்க. ஒரு முறை சூரா யாசின் ஓதிக்கோங்க. ஒரு முறை 40 ரப்பனா துவாக்களையும் ஓதிருங்க. 40 ரப்பனா துவாக்களையும் ஓதிருங்க. ஏன்னா 40 ரப்பனா துவாக்கள்ல இல்லாத தேவையே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாமே அதுல அடங்கிரும். உங்களுக்கு எது வேணும்னாலும் அதுக்குள்ள இருக்கும். உங்களுக்கே கேட்க தெரியாட்டினாலும் சரி, துவா அந்த துவாவை ஓதினாவே எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். நிறைய பேர் இப்ப என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கேட்டுட்டு இருப்போம். ஆனா ரப்பனா துவால இப்ப என்ன தேவை, அப்புறம் என்ன தேவை, என்ன புது பிரச்சனை வரும், எல்லாத்துக்குமே பதில் இருக்கும். அதனால குரான்ல வரக்கூடிய 40 ரப்பனா துவா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. அது குரான்ல நமக்கு அந்த 30 ஜுஸுலையுமே அங்கங்க வந்துட்டு இருக்கும். ரப்பனா, ரப்பி அந்த மாதிரி ஆரம்பிச்சு வரக்கூடிய இந்த துவாக்கள். இது நம்ம தனியா எங்க பாக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நெட்ல கூகுள்ல ஒரு ரப்பனா துவான்னு போட்டாவே உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம கிதாபுகள்ல நம்ம வீடுகள்ல எல்லாம் கிடைக்கக்கூடியதான். நீங்க யூடியூப்ல கூட ரப்பனா துவான்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா தமிழ்ல நிறைய பேர் ஓதியே போட்டிருக்காங்க. நீங்க காதுல கேட்டுக்கலாம், ஆமீன் சொல்லிக்கலாம். துவாவை பொறுத்தளவுக்கு நமக்கு ஓத தெரியாதுனால நம்ம கேட்டு ஆமீன் சொன்னா கூட அந்த நன்மையும் பலனும் நமக்கு கிடைச்சிடும். அப்ப ரப்பனா துவா ஓதிக்கணும். அதுக்கப்புறம் துவா கஞ்சுலர்ஸ் துவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுல புக்ல எல்லாம் இருக்கும். கொஞ்சம் தான் இருக்கும், பேஜ் அதிகமா இருக்காது. ஒரு 4-5 பேஜ் தான் இருக்கும். புக் சைஸை பொறுத்து மாறும். அதை ஒரே ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க. இதைதான் நீங்க இந்த நாள்ல ஓதணும். ஏன்னா ரொம்ப சிறப்புக்குரிய அமல். கடைசியா அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா 100ஐயும் ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்க. 100ஐயும் ஒரு தடவை ஓதணும். அதாவது முதல்ல இருந்து ஃபுல்லா இருக்கும் பாருங்க, அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா தொகுப்பு, அதை பார்த்து ஓதிக்கொள்ளுங்க. இந்த அமலை இந்த வியாழன் வெள்ளி நாட்கள்ல முடிந்தால் 2 நாட்களும் செய்யுங்க. அப்படி இல்லாட்டினா குறைந்தது ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு நாள்ல செஞ்சிருங்க. என்னால ஒட்டுக்கா செய்ய முடியாதுன்னா நீங்க அந்த திக்ரு சூறாவை முதல் நாள்ல ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிச்சு என்ன பண்ணலாம்னா யாசீனு, கஞ்சுலர்ஸ், அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதிக்கொள்ளுங்க.
இந்த அமல்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். செஞ்சுட்டு துவா செய்யுங்க. உங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபூலாகும். நம்ம பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வேகமா. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.